ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டிலலாம் முக்கியமாகவே ரசம் வைக்கும்போது நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க. அது ரொம்ப ஈஸி. ஒரு மாஸ்டர் சொன்ன ரகசியம் தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இனிமேல் ரசம் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லியை நல்ல மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்ல சூடு பாத்திரத்தில் இருக்கிறனால டக்கு நம்ம போட்டு எடுத்துடுறோம். மிளகு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. மிளகு வறுப்பட்டது நமக்கு தெரியாது, வாசம் வரும். ஸோ அதனால் டக்குன்னு எடுத்துருங்க. மிளகு பக்குவமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதிகமாக ஹீட்டில் வச்சு கறிக்கிறாதீங்க. நல்ல பாத்திரம் சூடாக இருக்கிற நேரத்தில் கடலைப்பருப்பு போடாதீங்க. துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது போடுறதுனால ரசம் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் இப்படி தான் ரசம் வைப்பாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 மிளகாய் போடுங்க. காஞ்ச மிளகாய் 1 போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. நல்லா சூடு ஆற விட்டதுக்கப்புறமா, சூடு ஆறினதுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றி நல்ல மிக்ஸியை ஊட விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து 2 தடவை லைட்டாக அலசிடுங்க. அலசிட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், கரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணியும் நம்ம ஊற்றியாச்சு. இது மாதிரி தான் கல்யாண வீடுகளில் ரசம் வைப்பாங்க. உங்கள்கிட்ட மண்டவெல்லம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை போடுறேன். அது 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பெரும்பாலும் ரசம் கொதிக்காமல் தான் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு தடவை வச்சு பாருங்கள். கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை இடைக்கிட ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கெட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது ஒரு அளவுக்கு கொதித்து நல்லா பொங்கி வர்ற டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான். ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் அதிகமாக ஊற்றவே கூடாது. கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய். நான் 1 லிட்டர் அளவுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக செஞ்சாலும் கம்மியாக செஞ்சாலும் அதுக்கேற்ப பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சு அதை நச்சிருங்க, அரைச்சிடக்கூடாது. அதையும் போட்டு நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப குக் ஆகக்கூடாது. தக்காளி நிறைய மசிஞ்சிரையும் கூடாது. ரசத்தோட கலவையெல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசத்தில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே நல்ல சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சு குக் பண்ணக்கூடாது. ஹையில் வச்சு குக் பண்ணால் நமக்கு ரொம்ப மறுபடியும் கொதிச்சிரும். கொதிக்க விட வேண்டாம். அது அப்படியே சிம்மில் வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடே மணக்கும். ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.